அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் நேரங்களில் பாமக மக்களை ஏமாற்றுகிறது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் நேரங்களில் பாமக மக்களை ஏமாற்றுகிறது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் நேரங்களில் இடஒதுக்கீடு பற்றி பேசி மக்களை பாமக ஏமாற்றுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், சட்டத்துறை அமைச்சர் என்ன கூறியிருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். சட்டத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கார். குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கான அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசிற்கே அந்த அதிகாரம் உள்ளது, ஆனாலும் வேண்டுமென்றே தமிழக அரசு அது தட்டி கழிக்கிறது என்ற வகையில இன்றைக்கு அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இந்த வகையில் அவருக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை குறித்தோ அதை பாட்னா உயர்நீதிமன்றம் தடை செய்ததோ என்றோ தமிழ்நாடு அமைச்சர் எதுவும் பேசவில்லை. இந்த தனி தீர்மானத்தை முன்மொழிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நீதி குறித்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்தும், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் விரிவாக உரையாற்றினார். எனவே முதலமைச்சர் உரை சட்டமன்ற குறிப்பேடுகளில் உள்ளது, ஊடகங்களிலும் செய்தியாக வந்திருக்கிறது. எனவே அன்புமணி அவர்கள் இதை உண்மைக்கு புறம்பான செய்திகளில் பொதுவெளியில் பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 10.5% வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 68-73 தமிழ்நாட்டில் 68-73 தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது எனவும் தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் 10.5% வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்க கடந்த ஆட்சியில் அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் ஆதாயத்திற்காக அவசர கோலத்தில் சட்டம் இயற்றப்பட்டது எனவும், எனவே தக்க தரவுகள் இல்லாமல் இயற்றப்பட்ட இந்த சட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டியிருக்கிறார். எனவே அந்த வகையில அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் பொது தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறும் காலங்களில் மட்டும் 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேசி பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை ஏமாற்றி வருகிறது என்றுதான் இது கருத வேண்டியிருப்பதாகவும், அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைய இடஒதுக்கீடு குறித்து முழுமையாக ஆராய்ந்து நீதிமன்றங்களால் சட்டங்கள் ரத்து செய்யப்படாமல் நிலைத்து நிற்கும் வகையில் சரியான வழிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நோக்கம் என பாமக அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ரிஜாயிண்டர், ஒரு பதில், ஒரு அறிக்கையை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடுத்திருக்கிறார். லாவணி, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.